பாருங்க, இது வந்துட்டு மல்வழி கிராமம். இந்த கொள்ளைக்காலா போகிற ரூட்டு பாருங்க. மாட்டு வண்டியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போவும் மாட்டு வண்டியை யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கணுன்னா அங்கெல்லாம் இந்த அள்ளி பக்கம் இந்த கிராம பக்கம் போனால் தான் பார்க்க முடியும். இப்போ கூட அழகாக மாடு யூஸ் பண்ணுறாங்க. பாருங்க, இந்த காடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ நல்ல வயல்வெளி. ஆனால் இதெல்லாம் ஃபாரஸ்ட் தான். அங்கே ஜனங்க பேசும்போது சொன்னாங்க அங்கெல்லாம் நிறைய சிறுத்தைகள்லாம் இருக்குது. நாங்களும் பயந்து தான் போகிறது. எங்கெல்லாம் போகிற வழியில் ஒரு நல்ல தண்ணியை தான் ஒரு ஏரி மாதிரி ஒரு பார்த்தோம். அங்கே போயிட்டு சரி போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம், கொஞ்சம் கால்கள் கழுவிட்டு போகலாம். தண்ணி நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. சரி நான் அங்கே போயிட்டு கார் நிற்க வச்சுட்டு இறங்கும் போது பசங்களாம் ரொம்ப துச்சானு விளாட்லாம், வேண்டாம். ஏன்னா இது ஒரு ஜனங்களும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. அங்கே போயிட்டு ரிஸ்கெல்லாம் எடுக்க சரியில்லைன்ட்டு சரி நான் மட்டுமே போனேன். போயிட்டு சும்மா பார்த்தா நிறைய மீன்கள், நிறையனாக்கா கொஞ்சம் மீன்கள் ஓடுது. அப்போது வாத்துங்க வேறு இருந்துச்சு. அதில் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இடம் சுற்றி பச்சை பசேர்னு க்ரீனரி பிளேஸு. அதில் தண்ணி வாத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே கொஞ்ச நேரம் சரி கால் கழுவின்னு போகலான்ட்டு இறங்குன்னு நான் ரிஸ்க் எடுத்தாங்க. ரொம்ப சேரு இருக்குமா பார்த்தா இல்லை, ஆனால் வெறும் மணல் தான் இருந்துச்சு. ஆனால் என்ன ஆட விடல. அதில் கொஞ்சம் இறங்கலாம், உள்ளே போகலாம், ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் விளாட்லான்னு பார்த்தேன். ஆனால் ரொம்ப உள்ளே சேரு இருக்குன்ட்டு எல்லாம் பயந்தாங்க. சரி கொஞ்சத்துலேயே போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டேன். அப்படி இறங்குனேன் தண்ணியில். மீன்கள்லாம் வர நல்லா காலெல்லாம் அப்படி சும்மா கடிக்கிற மாதிரி இதாச்சு. சரி கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியில் நின்னேன். நான் கொஞ்சம் நின்று வர அப்படியே கை கழுவின்னு அப்படியே வந்துட்டாங்க. இன்னும் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு தண்ணி. அதுவும் காலையில் இது ஒரு 7:30 மணி இருக்கும். சரி கொஞ்சம் நேரம் அங்கே ரிலாக்ஸ் ஆகிட்டு அந்த பறவைங்க சவுண்டு, அப்போ கொக்குங்க நிறைய இருந்துச்சு. அதில் வாத்துங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இடம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சண்டே ஒரு நாள் வெளியே போய் ஃபேமிலியோடு இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எவ்வளோ கிராமம் நாங்கள் சுற்றி இப்போ பார்த்துக்குறோம். ரொம்ப கிராமங்களை பார்த்துருக்கோம்.